உங்களை நம்பித்தான் நாங்க இருக்கோம். எந்த கவலையும் உங்களுக்கு வேண்டாம். என் கையில் இருக்கிற எம்எல்ஏக்களை கூட்டு சேர்த்து 2 நாள தனி கட்சி ஆரம்பிக்கிறதா அறிக்கை விட்டுறேன். நீங்க தைரியமா போங்க. எங்களுக்கு வேண்டியது அத நான் செஞ்சிடறேன். நீங்க சேர்த்து வச்ச பணத்துக்கு நான் சேஃப்டி தரேன். உங்க மேல எந்த கமிஷன் வராம பாத்துக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ. அப்ப நான் வாங்க. வணக்கம் டிஎம்ஆர். ஹலோ சாமராஜ், வாங்க வாங்க. வணக்கம். இதெல்லாம் என்ன சாமராஜ்? வெடிகுண்டு நினைச்சு பயந்துட்டீங்களா டிஎம்ஆர்? சேர்த்து வச்சுக்கிற பணத்துக்கு எல்லாம் சேஃப்டி தரணும் வந்துட்டு போனவங்க சொல்லிருப்பாங்களே, அந்த பணம் பறி போனாலும் நான் உங்களுக்கு பணம் தரேன். அதுக்கு கேரண்டி. பெட்டி நிறைய 100 ரூபாய் நோட்டு அடுக்கி வச்சிருக்கேன். குத்து மதிப்பு எவ்வளவு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. 1,40,22,500 ரூபாய். எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? 20 வருஷமா இதைத்தான் அளந்துட்டு இருக்கோம். பாத்தீங்களா, இப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களை நம்பி நம்ம தமிழ்நாட்டு ஜனங்க 20 வருஷமா ஓட்டு போட்டுக்கிட்டு வராங்க. நீங்க 2 கட்சியா பிரிஞ்சா கூட அவங்க எல்லாம் ஒரே முடிவா உங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் அவங்கள கொள்ளையடிக்கணும், மன்னிக்கணும், ஆளணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அந்த ஆசைக்கு நீங்க குண்டு வைக்கலாமா? அடுத்தவங்க கிட்ட ஆட்சியை ஒப்படைக்கலாமா? என்னோட பர்சனல் விரோதத்துக்காக நான் சொல்லவே இல்லை. இந்த நாட்டு மக்கள்ல நானும் ஒருத்தன் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். கட்சியை உடைக்காதீங்க, ஆட்சியை கவுக்காதீங்க. அப்படி இப்படி எல்லாம் அளக்க முடியாது. என்ன சொல்றீங்க? சாமராஜ், உங்க சொல்லுக்கு நான் கட்டுப்படுறேன். ராஜமோகனுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். அதனால சம்பந்தப்பட்ட எம்எல்ஏக்கள் எல்லாம் அவரு சந்திக்காம நீங்க பாத்துக்கணும். அதை என்கிட்ட விடுங்க, நான் பாத்துக்கிறேன். இந்த வாக்குறுதி நிலைக்கும் இல்ல. சத்தியமா சார், நான் மாற மாட்டேன். அண்ணா அண்ணா அண்ணா, இது உங்க கண்ணல்லண்ணா, காலண்ணா. இத வருங்க, உயிர் பிச்சை கேட்கறதுக்காக நான் வந்திருக்கேன். அந்த சாம்ராஜ் எல்லா எம்எல்ஏக்களையும் விலைக்கு வாங்கிட்டாங்கிற உண்மை நான் தான் உங்ககிட்ட சொன்னேங்கிறது அவனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா என்ன கொன்னுடுவன். கொள்ளு வைக்கிற எனக்கு பிள்ளை இல்லைன்னா. மிஸ்டர் சாரி, நீங்க ரொம்ப பயந்து போயிருக்கீங்க. ரொம்ப உடம்பெல்லாம் எடுக்கிறது, எல்லா இடமும் ஆடுறது, எல்லாத்தையும் பிடிச்சிட்டு இருக்கு. உங்களுக்கு எதுவும் நடக்காம நான் பாத்துக்கிறேன். ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் பார்க்க முடியாதுடா. என்கிட்ட வந்துட்டீங்க, அப்புறம் என்ன பயம்? மிஸ்டர் சாரி, என் கால வாரி விட்ட எம்எல்ஏக்களை அந்த சாம்ராஜ் எங்க பதுக்கி வச்சிருக்காங்கிற விஷயத்தை மட்டும் சொல்லிடு. அவ்வளவுதானே. என்ன அங்க யாரும் இல்ல. இந்த சாம்ராஜ் உட்கார்ந்துக்கிட்டேன். இந்த சாம்ராஜ் யாரையும் பதுக்கி வைக்கிறேன்னா, நம்ம எம்எல்ஏ டீம் இருக்கானே, நம்மட விட மத்த எம்எல்ஏ எல்லாரையும் அவன் ஜாலியிலே வச்சுட்டு திவ்யமான அழகான பெண்களா அவளுக்கு கொடுத்துட்டு தேசத்தையும் சாதிக்க வச்சுட்டு சுகத்தையே காமிச்சுட்டு இருக்கான். சுகத்தை பிடிச்சிருக்கப்பா என்னை விட்டு போயிடுவேன் பயந்தா ஆவண்ட. நாட்டு மக்கள் ஓட்ட வாங்கின எம்எல்ஏக்கள் எவ்வளவு நாகரிகமா நடந்துக்கிறீங்கன்னு இப்ப நான் போட்டோ எடுத்துட்டேன். உங்க யோகியதையை நான் எல்லா பத்திரிகையிலையும் போட்டேன்னா உங்க கதி என்ன ஆகுது? கடத்தல்காரன் காசு பெருசா இல்ல நாங்க பெருசான்னு யோசிங்க. நீங்க அத்தனை பேர் ஆளுங்கட்சியை விட்டு விலகி தனி கட்சி ஆரம்பிக்க போறதா இந்த பேப்பர்ல கையெழுத்து போடுறீங்க, புரியுதா? ஒட்டுமொத்தமா கையெழுத்து போட்டு கொடுத்துறோம், எங்களை காமிச்சு கொடுத்துறாதீங்க. எல்லா எம்எல்ஏவும் மோகன் கிட்ட கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. அவங்க எல்லாரும் ஏசி பஸ்ல வச்சு போலீஸ் பாதுகாப்போட மோகன் கடத்திட்டு போயிட்டான். எங்களால் ஒண்ணுமே செய்ய முடியும் சார். சாரி, கூட இருந்த குடி பறிச்சிட்டான். எதிரி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். We are in a big fix now, boss. நம்ம தான் கையில இருந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டோமே. இப்ப நம்ம கிட்ட வேற என்ன இருக்கு? தில் இருக்குப்பா, செம்ம தில்லு. கூடவே இந்த தன்மான உணர்ச்சி வேற இருக்கா. இதெல்லாம் சேர்ந்துதான் பிளாட்ஃபார்ம்ல இருந்த என்ன பெரிய மனுஷனாக்கி இருக்கு. இந்த மோகனோட பகையாளிங்கிறதுக்கா நான் சொல்லவே இல்லை. ஆனா ஒரு போலி அரசியல் வாரி இந்த நாட்டை ஆளக்கூடாது. இதுக்கு நான் ஒரு முடிவு செய்யறேன். மைக்கேல், நன்றி கட்ட உயிரோடு இருக்க கூடாதுல்ல? நானும் அப்படிதான் நினைக்கிறேன். இந்த டீக்கை செய்யற உயிரோடு இருக்கணும் கூடாது. குத்திட்டு. மிஸ்டர் சாரி, உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. விட்டுருக்கண்ணா, தெரியலன்னா விட்டுருக்கண்ணா. எனக்கு அதுவா விசாரம்? நான் செத்துட்டு இருக்கேன்னா இந்த விஷயத்தை நான் தான் உங்ககிட்ட சொன்னேங்கிறது சாம்ராஜுக்கு தெரியாது நான் நினைச்சிட்டு இருக்கேன். சத்தியமா அவனுக்கு தெரியும். அந்த வே இப்ப வந்துட்டே இருக்கு எருமை. எருமை மேல எவன் உட்கார்ந்து இருக்கான். நான் பாதி செத்துட்டு இருக்கேன்டா.
எந்த கவலையும் உங்களுக்கு வேண்டாம். உங்களுக்கே விட்டுட்டேன். நாளை காலை பிளைட்ல உங்களை ஏத்துறேன். அண்ணா மேல போறதுக்கு பயந்துட்டு இருக்கேன், நீங்களே மேல அனுப்புறேன். நீங்க டெல்லிக்கு போறீங்க. டெல்லிக்கு போய் எம்பி வீட்டுல தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். சரி, அங்க நல்ல பாதுகாப்பு. பாதுகாப்பு பந்தோபஸ்து எல்லாம் வேண்டாம்ண்ணா, நினைச்சாலே பயமா இருக்கு. நான் ஒண்டியாவே இருந்துக்கிறேன். வர்ற வாரம் அரசியல்ல ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகுது. மாற்றம்னா கொஞ்சம் விடாவரியா சொல்றது. நான் மந்திரி ஆக போறேன். அப்படியா? நீங்க ஆறத பத்தி எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்ல. நான் என்ன ஆக போறேன் அதை சொல்லுங்க. நான் மந்திரியானோன்னு செய்யற முதல் வேலை அந்த சாம்ராஜ்யம் குரூப்பையும் தூக்கி உள்ள போடுறதுதான். ஜெயிலுக்குள்ள போட்டு போறேனா? அப்பாட, எந்த நிமிஷமும் இத வராண்டா நான் வராண்டாவையே பார்க்காம இருந்துட்டு இருந்தேன். இனிமே தைரியமா ஒரு ஆத்தலாம். இந்தாங்க பிளைட் டிக்கெட், பணம். டெல்லிக்கா? பணமா? ஆஹா, போதும், எவ்வளவு இருந்தாலும் போதும். ரூம் சர்வீஸ் 107க்கு 2 பெக் விஸ்கி கொண்டா. ஏன் பெக்கா சாப்பிட மாட்டீங்களா? சாரியார் பெக்குல சாப்பிட மாட்டாருன்னா ஜக்குல தான் சாப்பிடுவார். ஒரு பாட்டில் விஸ்கி கொண்டாங்க. செத்த சுத்தம் போதும். விஸ்கி உள்ள போன உடனே பயம் எல்லாம் போயிடும். நல்லா நிம்மதியா தூங்குங்க. ஓகே, குட் நைட். ரொம்ப சந்தோஷம். வாயண்டா, பெரிய ஹோட்டல்ல தங்குனாலே இப்படித்தான். பரமார பசங்க ஒருத்தர் கரெக்ட் டயத்துக்கே வரமாட்டாருங்க. ஏண்டா முண்டா, எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கே, சோடாவை திறக்கிறதுக்கு ஓப்பனர் இங்க. என்னது கத்தி? மைக்கேல் டிசௌசா. தலைவரே, கூட்டணி அமைச்ச உடனே துணை முதலமைச்சர் நீங்க தான். எங்களை எல்லாம் மறந்துடாதீங்க. பதவி வந்ததுக்கு அப்புறம் தான் பல பேர் ஒட்டுவாங்க. நாங்க ஆரம்பத்துல இருந்தே உங்க கூட தான் இருக்கிறோம். எங்களை மறந்துடாதீங்க. சார், நான் எப்பவும் போல பாதுகாப்பா முன்னால போறேன். நீங்க உங்க கார்ல தான் வர போறீங்களா? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? இல்ல, உங்க பர்சனல் கார்ல வராம வேற கார்ல வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன், எதுவும் ப்ராப்ளம் வரும்னு நினைக்கிறீங்களா? இல்ல சார், சாம்ராஜ் இன்னும் அரெஸ்ட் ஆகல. இப்ப இருக்க நிலைமையில அவன் எது வேணா செய்யலாம். பாதுகாப்பு எவ்வளவுதான் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க ஒண்ணும் பயப்பட வேணாம். நான் என் கார்லயே வர்றேன். தம்பி, எதுக்கும் இன்ஸ்பெக்டர் சொல்ற மாதிரி பண்ணிடுவோமே. ஏன் நீங்களும் பயப்படுறீங்களா? பாதுகாப்பு பலமா இருக்கும் போது ஏன் பயப்படணும்? அதானே, நேரமாச்சு கிளம்புங்க. இன்ஸ்பெக்டர் புறப்படுங்க. சார், நீ வண்டியில் உட்காருங்க.